ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் மே மாதம் லீவ் விட்டுட்டாலே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஆத்தா வீடு தாத்தா வீடுன்னு அப்படி கிளம்பி போயிடுவோம் மாமா வீட்டுக்குன்னு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு மே மாதமும் போட்டு பாடாப்படுத்தி தான் எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு சொந்தக்காரவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 2 days தான் இருந்தாங்க. அப்புறம் பிஸியாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்காக வந்திருந்தாங்க. செம்மையாக யுதன்குட்டி அவங்களோட செட் ஆகி என்ஜாய் பண்ணார். எனக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு அந்த பிள்ளைங்க வந்தது. அப்புறம் இளநீ கேட்டாங்க, இளநீ வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள கொல்லையிலேயே வந்து தாத்தா ஒருத்தர் வேலை பார்த்தாரா, சரி அவரையே பிடுங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடுங்க சொல்லி எல்லோரும் இளநீ வெட்டி குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. வெயில் 105 டிகிரி எரிக்குது எங்கள் ஊர்லலாம். செம்ம வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது போல். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நல்லா நிழலாக இருக்குமா, அங்கேயே உட்காந்து எல்லோரும் இளநீ வெட்டி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். வெயிலுக்கு நல்லா கூலிங்காக இருந்தது இந்த இளநீ வெட்டி குடிக்கிறது. அதுவும் இல்லாமல் எங்கள் கொல்லை நல்லா நிழலாக இருக்குமா, நல்லா காற்றும் நல்லா வந்துச்சு. கொஞ்சம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருந்துச்சு எங்களுக்கு. குடிங்க குடிங்க, அம்மாவே கொடுக்கணும்ல, குடிங்க. சூப்பர். தேங்காய் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது சாப்பிடு, அப்புறம் தேங்காய் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் குடி. குடிச்சிட்டிங்களா தாத்தா? உங்களுக்கு ஒன்று பறிச்சுக்கிறீங்களா? பறிச்சுக்கோங்க. வா பொருளை குடி. இங்கே பாருங்க. குடி 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 வச்சு காட்டு. குடிக்க அப்படி குடிக்க தெரியாது. அப்படி வெட்டி வாங்கிக்கோங்க. இப்படி இருக்க போய் வழியா சுத்திட்டு போற. டம்ளர் சூப்பர். அப்படிதான். இங்காமி நீ கார்த்திக் குடிச்சிட்டு அந்த தாத்தாட்டையே வெட்டி வாங்கிக்கிட்டோம். இது தேங்காயும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. 2 நாள் தான் வந்து இருந்தாங்க. எனக்கும் நல்லா அவங்க செட் ஆகிட்டாங்க. எனக்கும் ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறப்ப. அவங்களுக்கும் மனசே இல்லை. ஏன்னா சென்னையிலலாம் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கணும். இங்கே வந்து நல்லா ஜாலியாக வெளியில் வயல் அப்படின்னு என்ஜாய் பண்ணதுனால அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஹாய் சொல்லு. நெத்தியெல்லாம் பூசிட்டு இருக்க பாரு. காலையில போயிட்டோம் சொல்ல வேண்டியது. ஏய் ரித்திக் வாய் வச்சு சும்மா இரு. ஹாய் ஹாய். காலையில போயிட்டோம் காலையில யுதன் ஹாய் சொல்லு அங்க பாரு. கேமரா பார்த்து ஹாய் சொல்லு. ஹாய் காலையில போயிட்டேன். சவுண்ட் கட் பண்ணிட்டு போடுறீங்க. இல்லை அப்படியே போடு. குட்டியாக அந்த பிள்ளைங்களோட செம்ம என்ஜாய் பண்ணார். இளநீ குடிக்கிறது என்ன, தேங்காய் திங்கிறது என்ன அப்படின்ட்டு. இப்போலாம் யுதன்குட்டி 24 மணி நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் தண்ணியிலே தான் நிற்கிறது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது எங்கள் ஊர் சைடெல்லாம். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால சரி நானும் விட்டுட்டேன். சரி போய் என்னத்தை அப்படின்ட்டு குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் இப்போ பச்சை தண்ணியில் தான் எல்லாமே யூஸ் பண்ணி. ஆத்தா கோச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு இளநீ தரலன்னு. சாப்பிடு யுதன் குடி சாப்பிடு. யுதன் சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா? அங்கே பார்த்து சொல்லு. பிடிச்சிருக்காடி? சூப்பராக இருக்கு சொல்லு. சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் எப்படி? சூப்பர் சொல்லுங்க. சூப்பர். இதான் அம்மா சொல்கிறேன் பாரு. சாப்பிடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சம்மர் லீவில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? இல்லை இந்த வெயில் தாங்க முடியாமல் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஏதாவது போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம கிராமத்தில் இப்போ நம்ம நேட்டிவில் தான் இருக்கிறோம், அங்கேருந்து வரும் நிறையா போடுறேன், ட்ரை பண்ணுறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.